கொழுக்கட்டி மோதகம் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்க்கலாம். அரிசி நம்ம ஒரு அளவுக்கு எடுத்துருக்கோம். அதில் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து ஊற வச்சு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் திருகின தேங்காய், அதுக்கப்புறம் நெய் வாசனைக்கும் டேஸ்ட்டுக்காகவும் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஏலக்காய் கொஞ்சம் எடுத்துக்கணும், வெல்லம் எடுத்துக்கணும். அரிசிக்கு ஈக்குவலாக வெல்லம் எடுத்துக்கணும். அரிசி ஒரு அளவுக்கு எடுத்தால் வெல்லமும் ஒரு அளவுக்கு. அரிசியும் பாசிப்பருப்பும் எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த பாசிப்பருப்பையும் அரிசியும் 10 நிமிஷம் ஊற வச்சு அதுக்கப்புறம் வெயிலில் காய வச்சு நம்ம இப்போ எடுத்து வச்சுக்கணும். நம்ம இப்போ காய வச்ச பச்சரிசியும் பாசிப்பருப்பையும் அந்த ஈரம் போகிறதுக்காக நம்ம ஒரு சட்டியில் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அரிசியும் பருப்பும் நல்லா வெடிக்கிற அளவுக்கு வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு அளவுக்கு அரிசி எடுத்தோம், அதுக்கு 2 அளவுக்கு தண்ணி ஊற்றணும். சைட் பை சைட் காய்ச்சிக்கலாம். அதுக்காக சர்க்கரையும் தண்ணியும் ஊற்றி வச்சுருக்கோம். இது மண் இல்லாத சர்க்கரையை எடுத்துக்கோங்க, இல்லைன்னா பாகு காய்ச்சிட்டு வடிகட்டி எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றி வேக வச்சு இந்த ஸ்டேஜில் நல்லா வெந்திருக்கு. நம்ம அமுக்கி பார்க்கணும். நல்லா அமுக ஸ்டேஜில் தேங்காய் போட போகிறோம். நம்ம அடுத்து நம்ம நெய்யை ஊற்ற போகிறோம். நெய்யும் தேங்காவும் போட்டு நல்லா கிண்டிக்கணும், எல்லா இடத்துக்கும் போகிற மாதிரி. வச்சு வெள்ளத்தை வடிகட்டி இதோட ஆட் பண்ணிக்கணும். நம்ம வெள்ளம் ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒட்டாமல் ஒரு ஸ்டேஜில் வரும். இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். இதை ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து உருண்டை பிடிச்சி லட்டு மாதிரி ஆக்கணும். இப்போ நம்ம அதை இறக்கியாச்சு. இறக்கிட்டு